சுலைமான் பின் யசார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து மக்கள் கூடி அவை கலைந்தபோது சிரியாவாசிகளுள் ஒருவர், பெரியவரே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் செவியுற்ற நபி மொழி எதையேனும் எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆம், தெரிவிக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்று கூறி சொல்லத் தொடங்கினார்கள். மறுமை நாளில் மக்களில் முதலில் தீர்ப்பு வழங்கப்படுவோர் மூவராவார். அவர்கள் ஒருவர் இறை வழியில் உயிர் தியாகம் செய்த மனிதராவார். அவர் இறைவனிடம் கொண்டு வரப்படும் போது அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். அவர், இறைவா, உனக்காக நான் அறப்போரில் ஈடுபட்டு என் உயிரையே தியாகம் செய்தேன் என்று பதிலளிப்பார். இறைவன், இல்லை, நீ பொய் சொல்கிறாய். நீ எனக்காக உயிர் தியாகம் செய்யவில்லை, மாறாக மாவீரன் என்று மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ போரிட்டாய். அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது, உனது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று கூறுவான். பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எறியப்படுவார். பிறகு கல்வியை தாமும் கற்று அதை பிறருக்கு கற்பித்தவரும் குர்ஆனை கற்றுணர்ந்தவருமான மார்க்க அறிஞர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். அவர், இறைவா, கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை நான் கற்பித்தேன். உனக்காகவே குர்ஆனை ஓதினேன் என்று பதிலளிப்பார். அதற்கு இறைவன், இல்லை, நீ பொய் சொல்கிறாய். எனக்காக நீ கல்வியை கற்கவும் இல்லை, கற்பிக்கவும் இல்லை. அறிஞர் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ கல்வியை கற்றாய். குர்ஆன் அறிஞர் என மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ குர்ஆனை ஓதினாய். அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது, உனது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று கூறுவான். பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்பர இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எறியப்படுவார். பிறகு இறைவன் தாராளமான வாழ்க்கை வசதிகளும் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்றிருந்த பெரிய செல்வர் ஒருவரை இறைவனிடம் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். அதற்கு அவர், நீ எந்தெந்த வழிகளில் எல்லாம் பொருள் செலவழிக்கப்படுவதை விரும்புகிறாயோ அந்த வழிகளில் எதையும் விட்டு வைக்காமல் அனைத்திலும் நான் உனக்காக எனது பொருட்களை செலவிட்டேன் என்று பதிலளிப்பார். அதற்கு இறைவன், இல்லை, நீ பொய் சொல்கிறாய். இவர் ஒரு புரவலர் என்று மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ இவ்வாறு செலவு செய்தாய். உன் எண்ணப்படி அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது, உனது எண்ணம் நிறைவேறிவிட்டது என்று கூறுவான். பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்பரை இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எறியப்படுவார். சுனன் நசாய் 3086.